விசாரிக்க, என் மேல் அன்பு செலுத்த, எனக்காக பரிதபிக்க, எனக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. நான் ஒரு தனிமரம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ? அது இல்ல. உனக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உலக ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் 316 இந்த சேனல் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவில் இதை பார்த்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அநேகர் நீங்கள் எனக்கு ஃபோன் செய்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை காண்கிறீர்கள் என்று சொல்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவ செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை கூட நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி தேவ நாமத்தின் மகிமைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமாக. என்னோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த பாடலை நீங்கள் பாடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா மழை பெஞ்சா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பத்தோடு கவலையோடு கூட இருக்கிறாயா? உன் துன்பங்களை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. சோர்ந்து போகாதே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா என் அன்பு சகோதரா, நீ எந்த நிலையில இருந்தாலும் பயப்படாத. உன் கரம் பிடிக்க ஒருவர் இருக்கிறார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது. எழுந்து வா, போதும் பயந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா
துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. எங்களோடு கூட சேர்ந்து சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் அவர்தான் ஏற்றுக்கொண்டார். உன் துக்க நாட்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் அவர்தான் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உலக இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே உங்களோட இந்த ராத்திரியில வெளிப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. உனக்காக பரிதபிக்கும் தேவன் என்கிற தலைப்பின் கீழே உனக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அநேக நேரங்களில் என்னை விசாரிக்க, என் மேல் அன்பு செலுத்த, எனக்காக பரிதபிக்க, எனக்காக பரிந்து பேச யாருமே இல்லை, நான் ஒரு தனிமரம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ? அது இல்ல, உனக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லத்தான் இந்த ராத்திரி வேளையில உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை ஆறுதல் படுத்த கர்த்தருடைய வசனத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புத்தகத்தின் 32ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் நமது ஜனங்களுக்கு, ஆமா, நமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமாம், பரிதாபம் கொண்டார். தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக பரிதாபம் கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டு சுபாவம் உடையவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முறுமுறுக்கிறவர்கள், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள், எல்லா விதங்களிலும் தேவனை கோபமூட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது 6ஆம் வசனத்துல, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து 32:6 சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். ஆண்டவரை ஆராதிக்க வந்தவர்கள், ஆண்டவரை துதிக்க வந்தவர்கள், ஆண்டவரை பாட வந்தவர்கள், ஆண்டவருக்கு பலியிட வந்தவர்கள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழும்பினார்கள். தேவனை ஆராதிக்க வேண்டிய சபை, தேவனை துதிக்க வேண்டிய நபர், தேவனோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டியவர்கள், ஆமா, அவங்க சாப்பாட்டு மேலையும் விளையாட்டு மேலையும் அவங்களுக்கு நோக்கங்கள் போயின என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்கள் மேல் கோபப்படுகிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவங்க யாரா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என் வார்த்தையை கீழ்ப்படுகிறது இல்லை, என்ன ஆராதனை,
ஆமா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல, என் வார்த்தையை இவங்க கேட்கறது இல்ல, அதனால இந்த ஜனங்க வணங்க கழுத்துள்ளவர்கள், இவங்களை நான் அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொன்னார். மோசே ஆண்டவரை நோக்கி அவன் பிரார்த்தித்தான், இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்க ஒரு ஆளு கூட இல்லப்பா, இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச ஒரு ஆளு கூட இல்ல, இந்த ஜனங்களுக்காக ஆமா பரிந்து பேச வேண்டிய நீங்களே இந்த ஜனங்களை அழிக்கலாமா? இந்த ஜனம் மிகவும் நல்ல ஜனம் என்று சொல்லி தேவ மனிதனாகிய மோசே பரிந்து பேசின போது கர்த்தர் அங்க 14ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர்கள் மேல் அவர் பரிதாபம் கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே தேவனை விட்டு தூர போகிறோம், தேவனை மறந்து போகிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் அற்றவர்களாக வாழ்கிறோம். எத்தனையோ நேரத்துல நம்முடைய ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சரியா ஜெபிக்கிறது இல்ல, சரியா வேத வாசிக்கிறது இல்ல, தேவ சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நம்ம கலந்து கொள்ளுகிறது இல்ல, ஊழியக்காரோடு கூட நம்ம ஒருமித்து போக முடியல நம்மால. எத்தனையோ விதங்களில ஆண்டவரை நம்ம கோபம் ஊற்றினாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறதுனால உங்கள் மேல் நான் பரிதாபம் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ, என் தப்பிதங்களை எண்ணி என் பாவத்தை எண்ணி அவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ என்று நீ கவலைப்படாத. உன் பாவங்களை மன்னிக்க, ஆமா உன்னை நேசிக்க, உனக்காக பரிதாபம் கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. ஆமேன் சொல்லுங்களேன். அதன் வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பரிதாபம் கொள்ளுகிறவர். உன் பாவங்கள் எல்லாம் ஆமா முதுகுக்கு பின்னால தூக்கி அவர் எரிந்து போட்டார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஐ லவ் யூ லார்ட், நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே. உங்க வேதத்தை வாசிப்பேன்பா, ஆமா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன், பாஸ்டரோடு சபையோடு ஊழியத்தோடு நான் இசைந்து போவேன். கொஞ்சம் சொல்லி பாரு, கர்த்தர் உன்னை அதிகமா நேசித்து அவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இங்கே எப்ராயிம் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. எப்ராயிம் மேல் கர்த்தர் பரிதாபம் கொண்டார். ஓசியா 11ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிமே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் பரிதாபங்கள் எப்ராயிமே உன் மேல ஏகமாய் பொங்குகிறது. எப்ராயிமை குறித்ததான ஒரு பெரிய வருத்தம் ஆண்டவருக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவன் திருப்பி போடாத அப்பம். அப்படின்னா என்னங்க, நம்ம ஊர்ல நம்ம பாஷையில சொன்னா அறவேக்காடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறவேக்காடு. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்ல, ஜெப வாழ்க்கை இல்ல, வேத வாசிக்கிற வாழ்க்கை இல்ல, தேவனோடு தூரமா இருக்கிற அந்த கெட்ட குமாரனை போல தூரமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் அறவேக்காடு? ஒரு முழுமையான மனம் திரும்புதல் இல்ல எப்ராயிமுக்குள்ள. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல வைத்திருக்கிற பரிதாபங்கள் பொங்கி எழுகுதுப்பா. தேவ பிள்ளையே, என் வாலிபனே, வாலிப தங்கச்சியே, எத்தனையோ முறை நீ ஆண்டவர் விட்டு தூர போற. மனுஷீக அன்புக்காக, காதலுக்காக, ஸ்தோத்திரம் இல்ல, தாய் தகப்பனை விட்டு, உன்னை ரட்சித்த ஆண்டவரை விட்டு தூரமா விலகி போற. அன்பு வாலிபனே, விளையாட்டின் மேல் மோகம் கொண்டு அநேக நேரம் சர்ச்சுக்கு கூட உன்னால வர முடியல, விளையாட்டுன்னு ஓடி போற. அநேக தீய நண்பர்களோடு கூட சேர்ந்து நிறைய தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி போன. நீ அறவேக்காடுதான், நீ ஆண்டவரை விட்டு தூரத்தான் இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பரிதாபங்கள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த கெட்ட குமாரன் இயேசுவிட்ட தேடி வந்தது போல, பிதா கிட்ட தேடி வந்தது போல, வாலிபனே, வாலிப ஸ்திரியே, நீ திரும்பவும் இயேசுவை தேடி வர ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. உன் மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ராயிமே, அன்பு வாலிபனே, அன்பு வாலிப தங்கச்சியே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீ ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்ட, ஆண்டவரை விட்டு எங்கேயோ இருக்கிற. ஒரு சில இந்த செய்தியை கேட்கிறோம், எத்தனையோ வாரங்கள் சர்ச்சுக்கு கூட நீங்க போறதில்லை. நிறைய ப்ராப்ளங்களை எண்ணி 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 மனதிலே சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிற. நீங்க உன்னை பார்த்து கத்த சொல்றாரு, நான் எப்படிமா உன்னை கைவிடுவேன், நான் எப்படிமா உன்னை மறந்துடுவேன், உனக்காக என் ஜீவனையே சிலுவையிலே தந்திருக்கிறேன். திரும்பவும் உன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவிடத்தில் வருவதற்கு நீ ஆயத்தமாய் அன்பு சகோதரா. உன்னை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. நீ திருப்பி போடாத அப்பமா இருந்தாலும், நீ அறவேக்காடா இருந்தாலும், ஆமா, அவர் உன்மேல் பரிதாபம் கொள்ளுகிறவர். இஸ்ரவேலர்கள் மேல ஆண்டவர் பரிதாபம் கொண்டார். அவங்களை அழிக்கலைங்க, அவங்களுக்கு தீமை செய்யலைங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கேடுக்கும் அனுமதிக்கலைங்க. ஆமா, நீங்க என்னாகமம் 23:24 வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும் தாங்க ஆண்டவர் விரும்புறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஏனென்றால் உனக்காக பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துடாத. இன்னொரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா 63:9 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அப்ப ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமந்து வருகிறது போல வேதம் சொல்லுகிறது. அவர் நம்ம ரட்சித்தாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் வைத்த அன்பு. இரண்டாவது, அவர் நம்மேல் வைத்த பரிதாபம். என் பிள்ளை, என் ரத்தத்தினால கழுவப்பட்டவ, என் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவ, நான் எப்படி மறப்பேன், நான் எப்படி கைவிடுவேன், என் பிள்ளைல்லவா. எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர். எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது, தூக்கி சுமந்து வந்தார். சோர்ந்து போகாத, உள்ள உடைந்து போகாத. என்னை நேசிக்க ஆள் இல்லை, என் மேல அன்பு காட்ட ஆள் இல்லை. நான் திருமணம் எனக்கு நடந்தது உண்மைதான், ஆனா கணவனால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. நான் தனித்து விடப்பட்டவளாய் இருக்கிறேன். கவலைப்படாதம்மா, உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உன்னை சுமந்து வருகிறார். உன் தாய் தகப்பன் காட்டாத ஒரு பரிதாபம், உன் தாய் தகப்பன் காட்டாத ஒரு அன்பு, உன் தாய் தகப்பனிலும் பெரியவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 46:4 வசனம் வாசிங்க பார்க்கலாம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் எது வரைக்கும் சுமக்கிறாரா? முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எப்படி செய்வேன்? உங்களை சுமப்பேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படி செய்து வந்தேன். மேலும் நான் ஏந்துவேன். லிசன் மீ, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆண்டவருக்கு ஒரு கை தட்ட மாட்டீங்களா? ஆமென். உன்னை சுமக்கிறவர், உன்னை தப்புவிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் யாரா? நமக்காக பரிதாபம் கொள்ளுகிறவர். ஏங்க, லோத் என்கிற நீதிமானை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் நீதிமான் வேதம் சொல்லுது. ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சது தப்பு. தேவன் விரும்பாத ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அது தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கிறதுன்னு சொன்னான் பாத்தீங்களா? அதுவும் தப்புதான். ஆனா அந்த ஊரை தேவன் அழிக்க வரும்போது இவனையும் சேர்த்து அழிச்சிருக்கலாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் லோத்துவர் நேசித்தார். ஆமென். ஒரு தூதன் அவன் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்தானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். லோத்து ஆதியாகமம் 19:19 வாசிங்க. தேவனுடைய கண்களிலே லோத்துவுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 19:19 வாசிங்க. உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. ஆமா, லோத்து சொல்றான், ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவன் இல்லப்பா, நீதிமான், ஆபிரகாமோடு இருக்க வேண்டியவன், ஆபிரகாமோடு இசைந்து போக வேண்டியவன். என் சுயநலத்தினால நான் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு வந்ததேன், அது ரொம்ப தப்புதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பிளவுகள் வந்தது.
தேவனோடு நீர் காட்டின இடத்துல இருக்க வேண்டியவன். இன்னைக்கு நீங்க விரும்பாத ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அங்க நான் வாழ ஆரம்பிச்சேன். இதெல்லாம் தப்புதான். ஆனா நீங்க என் மேல கொண்ட அந்த அன்பு, நீங்க என் மேல கொண்ட அந்த கிருபை, அது மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒப்புக்கோ. லோத்துவ போல எத்தனையோ நேரங்களில் ஆமா தேவனுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்துறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, தப்புதான் ஆண்டவரே, நான் இன்னைக்கு அழியாம இருக்கிறேன்னா, நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன்னா, ஆமா உங்க கிருபை என் மேல, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லு. தேவ கிருபை தன் வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது நம்ம பரிசுத்தம், நம்முடைய நீதி, நம்முடைய ஆமா ஹோலினஸ்லாம் இல்லைங்க, தேவ நம்மேல் வைத்த கிருபையே. அதனால தான் தேவ மனிதன் சொல்லுங்க, உங்க கிருபைதான்ப்பா இன்னைக்கு நான் நிலைச்சு நிக்கிறேன். சொல்றது நோக்கம் என்ன? நான் ரொம்ப நல்லவன் இல்லை ஆண்டவரே, ஆனா உங்க கிருபை, உங்க கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, வாசிங்க. என் பிராணனை காக்க, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை, எனக்கு செய்த கிருபையை விளங்க பண்ணினீர். ஆமா, எப்படி விளங்க பண்ணாரா? ஆமா, பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதனால இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். அதோ இதோ பக்கத்திலேயே ஒரு ஊர் இருக்கிறது, நான் அவ்வளவு தூரம் ஓடி போகணும், என்னால முடியாது, நான் இங்க போகட்டுமா என்று கேட்டபோது 21வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் உனக்கு கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் செய்வேன். எந்த விஷயம் நடக்காது, எந்த விஷயம் ஆகாது, எந்த விஷயம் கூடாது, முடியாதுன்னு நினைக்கிறியோ, கர்த்தர் உன்மேல் வைத்த கிருபை, கர்த்தர் உன்மேல் வைத்த அனுகிரகம், கர்த்தர் சொல்றாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்வேன், நீ பயப்படாத. ஐயோ வியாதி வந்துருச்சு, வியாதியில செத்து போவேன்னு நினைக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, இந்த விஷயத்துல கர்த்தர் உன் மேல கிருபை பாராட்டுவார். உன் வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை பிழைக்கும்படி செய்வார். கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். அவர் உன்மேல் பரிதாபம் கொண்டிருக்கிறார். கடனையா செத்து போலான்னு பாக்குறோம், குடும்பமா கடன் கொடுக்க வழியே இல்லை. இந்த விஷயத்துல கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, உங்க மேல நான் பரிதாபம் கொண்டிருக்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளார் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை நான் வர்ஷிக்க பண்ணுவேன். லோத்துவுக்கே பரிதாபம் கொண்டாரே, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்காக உயிர் தந்த, நமக்காக ஜீவனை தந்த நம்முடைய ஆண்டவர் உனக்காக எனக்காக பரிதாபம் கொள்ள மாட்டாரா? உன்னை மிகவும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு ஆமா தீங்கு அவர் செய்யவே மாட்டார். உனக்கு ஒரு கெடுதலும் அவர் செய்ய மாட்டார். அவர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. எரேமியா 26:13 வாசியுங்கள். அப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளிலும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். இன்றைக்கு உங்கள் தேவனாகிய சத்தத்தை கேளுங்கள், உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். ஆண்டவரே, நான் ஒரு பாவி சுவாமி, உமக்கு பிடிக்காத சுபாவங்கள் என்னிலே இருக்குமானால், உமக்கு பிடிக்காத பாவங்கள் என்னிலே இருக்குமானால் என்னை மன்னியும்னு கேளு. என்னால குடிக்காம இருக்க முடியல, ஆண்டவரோட கேளு, என்னை மன்னிங்க ஆண்டவரே, அந்த குடியிலிருந்து என்னை ரட்சிங்கன்னு சொல்லு. நீ விட முடியாத பாவத்திலிருந்து என்னை ரட்சின்னு சொல்லி ஜெபிப்பாயானால், ஆமா உன்னால வெளியே வர முடியாதுதான். நம்ம எல்லாம் மனிதர்கள், ஆனால் நம்ம ரட்சிக்க கர்த்தர் மிகவும் வல்லமையுள்ளவர். அவர் கரம் நீட்டி அவர் உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் மார்க்கு 8ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்துல பெரிய அற்புதத்தையே ஆண்டவர் ஆமா புதிய ஏற்பாட்டின் காலத்துல செய்ததை வேதத்துல வாசிக்கிறோம். 3 நாட்கள் தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, வனாந்திரத்துல 3 நாள் ஆண்டவர் கன்வென்ஷன் ஸ்பீக்கர். ஆமா, பெரிய மீட்டிங் நடக்குது. ஆமா, 4000 புருஷர்கள் மாத்திரம்
அப்ப ஸ்திரீகள் எவ்வளவு, பிள்ளைகள் எவ்வளவு, திரள் கூட்டத்தார் வந்திருக்கிறாங்க. மீட்டிங் முடிந்த உடனே ஆமா ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, 3 நாட்கள் என் கூடவே இருந்தாங்கப்பா, இவங்கள பசியா அனுப்பிட்டா ஆமா அது நல்லது இல்லை என்று சொல்லி அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டார். வாசிங்க மார்க் 8:2 வாசிப்போமே. நான் முடிக்கிறேன். பரிதபிக்கிறேன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, உனக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் கணவன் மனைவிக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம். ஐயோ என் பிள்ளைங்க சோர்ந்து போவாங்களே, உனக்காக பரிதபிக்கிறவர் உன்னை கைவிடுவாரா? உன் பிள்ளைகளை கைவிடுவாரா? இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உங்க பிள்ளைன்னு நீ சொல்லிப்பாரு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதேதான் ஊழியக்காரங்க மேலும் கர்த்தர் அப்படித்தான். நீங்க ஊழியக்காரர்களை குறித்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆமா ஊழியக்காரர்களுக்காக அவர் பரிதபிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 135:14 வசனம். என் அன்பு ஊழியக்காரனே, தேவனுடைய சபையை நடத்துகிற அன்பு தேவ மனிதனே, கர்த்தருக்காக வாழ்கிற தேவ ஊழியக்காரனே, அவமானங்கள், தோல்விகள், நிந்தனைகள், பாடுகள், பலவிதமான உபத்திரவத்தின் வழியாய் போகிற தேவ ஊழியக்காரனே, உனக்காக பரிதாபிக்கிற ஆண்டவர், உனக்காக ஆமா பரிதாபப்படுகிற ஒரு தெய்வம். வேதத்துல வாசிக்கலாம் சங்கீதம் 135:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல், அங்க வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுகிறவர். நான் ஊழியம் செய்யறேன், என் நேசிக்க ஆள் இல்ல, என் ஊழியத்திற்கு உதவி செய்ய ஆள் இல்ல, சாட்சி கட்ட முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, என் ஊழியம் முடங்கி போயிருக்கு, எனக்கு எந்த உதவியும் இல்லைன்னு உள்ள உடைந்திருக்கிறியா? இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ ஊழியக்காரனே, கர்த்தர் தான் உன்னை அபிஷேகித்தார், கர்த்தர் தான் இந்த வேதத்தை கையில கொடுத்தார், நம்மை அழைத்தவர் அவர். நம்ம ஒரு நாளும் சத்தியமா கைவிட மாட்டாருங்க. உனக்காக நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிதபிக்கிறவர், என் ஊழியக்காரன். நீங்க சங்கீதம் 34:22 வாசிச்சீங்கன்னா வாசிங்க. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்கொள்கிறார். ஆமா மீட்டுக் கொள்கிறார். உன் ஆத்துமா ஆமா அவர் கையிலே, அவர் அதை மீட்டுக் கொள்வார். உன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்வார். ஆமா ஏசாயா 54:17 வாசித்து பாருங்க. ஆமா தேவன் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் உன் மேல ஒருத்தனும் குற்றம் சாட்ட முடியாது. உனக்கு விரோதமா ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. நீதிமான் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற ஆண்டவர். ஊழியக்காரனே சோர்ந்து போகாத. பவுல் அப்போஸ்தலர் 18:10 ரொம்ப பயந்தான். வேதம் சொல்லுகிற அந்த ராத்திரியில பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி, பவுலே நீ பயப்படாத, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஒருவனும் உன் மேல கை போட முடியாது. ஊழியக்காரன் எவ்வளவா நேசிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பு ஊழியக்காரனே, ஏன் சோர்ந்து போகிறாய்? உனக்காக பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர். என் அன்பு விசுவாசியே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் பரிதாபம் கொண்டவர் உன்மேலும் பரிதாபம் கொள்வார். உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துயரங்கள் முடிந்தது, உன் பாடுகள் முடிந்தது, உன் அவமானங்கள் முடிந்தது, உன் நிந்தனைகள் முடிந்தது. ஒரு புதிய அத்தியாயம், நீதியின் சூரியன் உனக்காக உதிக்கிறார். டோன்ட் வரி, இனி எல்லா நன்மைக்கே, உனக்கு ஒரு தீமையும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர், ஊழியக்காரனுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே நிறைவிடமாய் நேசிக்கிறேன், அதற்காக நன்றி. இந்த சத்தியத்தை கேட்ட உள்ளமுடைந்த உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய காயங்கள் எல்லாம் ஆறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் பேசினதற்காக நன்றி. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவில் உங்களோடு கூட என்னுடைய வார்த்தையை கொடுக்க நாங்கள் ஆயத்தம். எங்கள் சபை பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபை எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிக்கு ஆராதனை உண்டு. ஒவ்வொரு 1ஆம் தேதி மாலை ஆராதனைகள் உண்டு. ஒவ்வொரு 3வது புதன்கிழமை டுனாமிஸ் போதகர்கள் ஜெப ஐக்கியங்கள் உண்டு. எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.